வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மோடர் மூளை. நான் உங்க கிருஷ்ணா. யோகேஷ். போன வீடியோ நல்லா இருந்துச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுனால தான் கமெண்ட்டுகள்லாம் பண்ணியிருந்தீங்க, நன்றி. இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ ஜாலியாக ஏதாவது பேசலாம், ஜாலியாக பேசலாம். முன்னொரு காலத்தில் நாங்கன்னா நான்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. நான்னா இந்த சப்பாத்தி மாதிரி இருக்கும், தொட்டு சாப்பிடுவாங்க, அந்த நான் இல்லை. நான் அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சிருந்தோம். ஸோ வேறு வழி இல்லாத காரணத்தினால் அதை தூக்கி இங்கே இறக்க போகிறோம், அவ்வளோதான். வேற பிரச்சனையா இருக்கு. யோகேஷ் 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி தொண்டை பிரச்சனையோட வராப்புல. இல்லை, போன தடவை படையப்பா, இந்த தடவை ஆதினா கான்சர்ட் போயிட்டு ஒரு மாதிரி மஜாவா என்ஜாய் கொண்டு வந்தோம். சரி, அதில் என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம செல்ஃப் ஐடென்டிட்டி, முதல்ல நாம் யார், ஏன் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது நமக்கு, அந்த மாதிரி கலந்துரையாடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் கிருஷ்ணா ஒரு 3 மேட்ரு சொன்னாப்புல. எப்பயுமே 2 பேருக்கு நடுவில் இந்த விஷயங்கள் நடக்கிறது எனக்கு புரிய வச்ச மாதிரி தெளிவாக மக்களுக்கு புரிய வைங்க. எல்லா இன்சிடென்ட்லேயும் நம்ம தான் சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கிறது நாங்கள் இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி, அதனால தான் எங்களை எப்படியே நாங்கன்னே சொல்கிறோம். அது என்ன மேட்ரு அப்படின்னா, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறது யாருக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவருக்கு தெரியுதுங்கிறியா? இல்லை கமல். ஓகே. ஓ, அதுக்காக எல்லா வீடியோல வந்துடுறாரு அவரு. இப்படி நீங்க யோசிச்சு பார்க்கும்போது நமக்குள்ளேயே 2 ஐடென்டிட்டி இருக்கு. எந்த ஒரு விவாதமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு வாக்குவாதமா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு டிபேட் பேசுறீங்கனாலும் சரி, அது இல்ல நீங்க தனியாவே இருக்கீங்கனாலும், நீங்க எப்பவுமே தனியா இல்ல. உங்க கூட இன்னொரு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருக்கோம்னு வச்சுங்க, தண்டவாளத்துக்கிட்ட போய் நிற்கும்போது குதிச்சிரு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, யார் அவன்? அதுதான் மேட்ரு. இவன் இந்த மாதிரி இன்ட்ரூசிவ் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த ஃபோன் இங்கேருந்து ஜன்னல் வழியா விழுந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக தோணும். உள்ள இருக்க ஆள் இந்த மாதிரி தான் சொல்லுவான் அப்படின்னா அப்படியும் கிடையாது. உங்கள் லைஃப்பில் எடுக்கிற முடிவுகள் இருக்கும்ல, ஏதாவது ஒரு விஷயம் இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனுங்கிறது யார் எப்படி நடக்கும், ஒரு ஆள் இருந்தால் அது பேர் டிஸ்கஷன் கிடையாது. 2 பேர் இருந்தால் தான் மாறி மாறி பேசிக்க முடியும். எனக்கு 10 கேள்வி வருது. ஆனா அந்த கேள்வி நீ ஒரு ஆள்கிட்ட கேட்பேல்ல, 10 விதமாக சொல்கிறான் இல்லைங்கிறேன். உள்ளேயே 10 விதமா சொல்றாங்கடா. தெரியல, ராவணன் படம் பார்த்து எதுவும் அது விக்ரம் சொல்லுவார்ல, 10 கதை கேட்டுக்கிட்டு இருக்கு, உன்னை சுற்று அப்படின்னு சொல்லி டன் 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 டன்னக்கா அப்படி பாடிட்டு இருப்பார்ல. இப்போ நம்ம இது சொல்லிட்டோம்ல, நமக்குள்ள ஒரு 3 விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுல செகண்ட் கேள்வி என்ன வருதுன்னா, இதுல யாரு நம்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த விஷயத்த கேட்டுட்டு ஒன்று செய்யறோம்ல, இதுதான் நம்மளா, இல்லை அந்த விஷயம் நமக்குள்ள தோணுது இல்ல, ஒருத்தன் சொல்றான்ல, அது ஒருத்தன் சொல்றானா, இல்லை அதுதான் நம்மளா, இல்லை மற்றவங்க என்னைய பார்க்குறாங்கல்ல ஒரு மாதிரி, அதுதான் நானா? ஓ, நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட பேசிட்டு இருந்தப்போ, ஏஐ அதுவாக திங்க் பண்ணுற ஸ்டேட்லாம் வராதுடா, அப்படி வர்றதுக்குள்ளே 2-3 ஜென்ரேஷன் செத்துருவோம்டா, அது எவ்வளோ பெரிய விஷயம்டா, இப்போலாம் வரவே வராது அப்படின்னா. இப்போ ஏஐக்கு நம்ம யாராவது ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது அது ஒரு ரோபோட் அப்படின்னா, அந்த ரோபோட்டுக்கு யாராவது ஃபீட் பண்ணால் தான் அது பண்ணும், இல்லைன்னா அது பண்ணாது. அதுக்காக எதுவும் தெரியாது. இப்போ நம்மளே அப்படி தான் இருக்கும் அந்த கணக்கு பார்த்தா. அதுதான் இது எந்த தியரியோட மேட்ச் ஆகுதுன்னா, நம்ம எல்லாரும் ஒரு இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிமுலேஷனுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த தியரி பேசணும்ல, அதுக்குள்ளே இது வருது. சரி, நமக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் கொடுக்குறான், ஃபீட் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்குள்ள தான் இது வருது. நான் இது கேட்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. நானும் யோசிச்சு பார்த்தேன், எது நான் அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக வெளியே இருந்து ஒருத்தங்க பார்க்குறாங்கல்ல, அது நான் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சு. ஏன்னா நான் எதை காட்டுறனோ அதுதான் அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஆப்போசிட்டில் ஒரு பர்சனை பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க நம்மக்கிட்ட எப்படி காட்டிக்கணும், அவங்க எப்படிப்பட்ட ஆள், அவங்க என்னென்னு காட்டிக்கிறாங்களோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போது நீ இப்படி ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஃபில்டர் மேலே தான் பார்க்குறோம். அவங்க ஆக்சுவல் யார் அப்படிங்கிறது நமக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கே தெரியாதோ அப்படிங்கிற ஒரு மேட்ரு எனக்கு தோணுது. இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றி அப்புறம் எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ, இப்போ நம்ம நிறையா இடங்கள்ல நம்ம சொல்லுவோம், இப்படி ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான்டா, இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டான்டா, நாங்கள் பண்ணியிருக்கவே மாட்டேன்டா. நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருந்து அதை நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளால சொல்ல முடியும். ஆனால் எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை
அப்படி நம்ம அங்கே இருந்து பண்ணனால தான் நம்ம அங்கே சொல்கிறோம் இல்லைல்ல. சும்மா நம்ம இப்போ தோணுதுடே அங்கே இருந்தால் பண்ண மாட்டேங்கிறனால தானே சொல்கிறோம். அது எப்படி உண்மையாகும்? ப்ரூவன் இல்லை அப்படிங்கிறப்ப அது உண்மை இல்லைல்ல. அதே மாதிரி இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு இந்த விஷயம் என்னால் பண்ண முடியும், இந்த மாதிரி இருக்க எல்லாமே ஓரளவுக்கு தான் அது உண்மையாக இருக்குது. நம்மளே நமக்கு நமக்கு ஒரு ஃபில்டரை வச்சு இதுக்கு முன்னாடி வச்சு ஓகே இதுதான் யோகேஷ், இதுதான் கிருஷ்ணன் அப்படிங்கிறத அப்படி தான் நம்ம பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வந்துச்சு. ஒரு ஐடி கார்டு மாதிரி தான். அந்த ஐடி கார்டில் என்னென்னலாம் நம்ம எழுதி கொடுக்குறோமோ இன்னொருத்தன்ட்ட, அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும் நம்மளை பற்றி. ஆனால் அந்த ஐடி கார்டில் எழுதாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நமக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆகுது, இப்போ நம்ம அப்படி இருந்திருக்க மாட்டோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் இப்போ நான் ஒன்ட்டை என்னை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படி நான் இருந்திருக்க மாட்டேன். ஆனால் ஒன்ட்டைங்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்க எல்லாத்தையும் நான் அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நானே அந்த மாதிரி மாறுறேன் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. அது இருக்கும். இது எப்படின்னா, இப்போ நம்ம செயல் அப்படிங்கிறது பழக்கத்துல இருந்து தான் வருது. பழக்கம் அப்படிங்கிறது நம்ம டெய்லி செய்யற விஷயம். ஆப்வியஸா அதுதானே. தூங்குற மாதிரி நடிச்சீங்கன்னா நீங்க தூங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஒரு விஷயம் நம்ம பண்றோங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துல அது பண்ண சந்தான காமெடியில வரும். எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்துட்டு நிஜ சமைக்க மாறிட்டான். ஜோக்கா இருக்கலாம், அதுதான் உண்மை. அதுதான் வந்து ஃபேக்டான ஒரு ஃபேக்ட். இப்போ ஓகே, அது நம்ம கிடையாது. நமக்கே வந்து நம்மளை பத்தி தெரியல. அப்ப இந்த மூணாவது ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கான்ல, அவன் மேல வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பீஷியஸான ஒரு விஷயம் வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம். வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அப்படியே உட்காந்து. யார் நீ அப்படிங்கிற ஒரு கேள்வியாவது இருக்கணும். இப்போ நான் யார் நீ அப்படின்னு கேட்குறேன்னா அது கண்டிப்பா நான் கிடையாது. புரியுதா? ஏன்னா இப்போ அதுதான் நான் அப்படின்னா நானே யார் நீன்னு கேட்க மாட்டேன். இப்போ நான் யார் நீன்னு கேட்குறேன்னா அப்போ அவன் வேற ஆளு. அவன் யாரு அப்படிங்கிற ஒரு இந்த கத்தி படத்துல பயம் வந்து அந்த மாதிரி ஒரு பயம் வந்து வருது. என்ன இவன் இவன் யாருன்னு தெரியலையே, கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரிலாம். இது நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு தியரி இருக்குல்ல, இப்போ நான் சொன்னேன்ல மூணாவது ஒரு ஆள், அப்போ எனக்கு அப்போதான் ஹிட் ஆகுது. ஆமா யார் இவன் அப்படிங்கிற மாதிரி. இது கேட்கும்போது தான் யோகேஷ் வந்து ஒன்று சொன்னாப்புல, ஒரு படத்தோட இதை வந்து ஃபியூஸ் பண்ணி சொன்னாப்புல. அதுதான் சொல்லுங்க. டைலர் டெரன் அப்படின்னு சொல்லி ஃபைட் கிளப்பில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த படம் பார்த்தப்போ இப்படி ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபைட் கிளப் படம் பார்க்காதவங்க இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா இதை ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக டைலர் டெரன்ங்கிற வேற ஆள் இல்லை, நம்ம தான் அப்படிங்கிறது. இப்போ அதுதான் அந்த தியரி. இப்போ உள்ள ஒருத்தன் இருக்கேன், அவன் யாருங்கிறத நான் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் வந்துச்சுல்ல, இவனே ஏன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்துலையும் பிராட்பிட் கேரக்டர் வந்து நீ இது பண்ணு, இதை பண்ணாது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸை தூண்டுற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த அந்த இன்னும் ஹீரோ கேரக்டர் வந்து இது பண்ண வைக்கும். கண்டவாளத்தில் குதி அப்படின்னு இந்த மாதிரி பண்ணு, அப்போதான் நீ வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்குது இவனுக்கும் அவனுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இந்த டைலர் டெரன் கேரக்டரை எத்தனை பேர்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது, அந்த கேரக்டர் எனக்கும் இருக்கணும்னு எத்தனை பேர் நினச்சிங்க அப்படிங்கிறது தெரில. நான் நினச்சேன். அப்படி நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளா இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறது. நம்மளா இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம் ஆமாம். ஏன்னா டைலர் டெரன் நமக்கு தேவையில்லை நமக்கு தோணுதுன்னா அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இது. அது ஒரு பயம்தான் யோகேஷ். எப்பவுமே நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது வேற யார்ட்டையாவது சஜஷன் கேட்குற ஒரு விஷயமே, சப்போஸ் அது தப்பா போச்சுன்னு வையேன், பழி போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். நீ சொல்லி தான்டா இப்படி பண்ணேன், நானா பண்ணி தான் பிடிங்கிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. நம்மளா பண்ணி டைலர் டெரன் மேலே அவன் தாங்க சொன்னான், ஏன் அவரை சுட்டிங்க, நான் சொல்லல, எனக்கு உள்ள ஒருத்தர் சொன்னேன், அதனால இந்த நிமிர்ந்த படத்துல நிமிர்ந்து தான் அதானே. ஆமா, அதுல வந்துட்டு உள்ள ஒருத்தர் இருக்கான், அவனை கேட்டு யாருதான் உள்ள இருக்கான் அவன்கிட்டே பேசுங்கடான்னு, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. இப்பயுமே நான் டைலர் டெரன் நமக்குள்ள இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. அந்த மூணாவது கான்சியஸ்னஸ் என்னன்னா இப்போ நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பையல. சொல்றே சும்மா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. காலைல எந்திரிக்கும் போது இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் அந்த பயப்புல பாக்குற வேலை தான். இப்ப நான் இவன் சொன்ன விஷயத்துக்கு வரேன். அது என்ன, நீ என்ன சொல்லிட்டு இருந்தா அந்த மூணு விஷயம். ஆக்சுவலா பெட்டன் சீரீஸ் வந்து நீ பார்த்துருப்ப. நீ அதுல வந்து ஆம்னிவர்ஸ் மட்டும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏலியன் ஃபோர்ஸ்லேயே வரும். ஏலியன் எக்ஸுங்கிற ஒரு ஏலியன் ஒன்று வரும். ஆமாம், ஏலியன் எக்ஸ். பென் ஏலியன் எக்ஸாக மாறுறான் அப்படின்னா அவனால் ஏலியன் எக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த சீன்லாம் பார்த்துருக்கியா? ஞாபகம் வருது கொஞ்சம். ஏலியன் எக்ஸ் உள்ள வந்து இன்னும் 2 ஐடென்டிட்டி இருக்கும்.
ஒரு ஆண் ஒன்று இருக்கும், ஒரு பெண் ஒன்று இருக்கும். இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணணும். 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி இப்போ இந்த பாடியை நகர்த்தலாமா வேணாமா, உடம்பு ஸ்டாச்சு கையை ஆயிரும், தூக்குறதா ஏலியனிக்ஸ் ஆகிட்டா ஸ்டாச்சு ஆயிரும் அவன். இப்போ இதை நகர்த்தலாமா வேணாமான்னு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி யார் மெஜாரிட்டியோ அந்த விஷயம்தான் அங்கே டாமினன்ட்டோ. அவங்க 2 பேத்துல ஒரு ஆளையாவது இவன் பேசி கன்வின்ஸ் பண்ணணும். பண்ணாதான் இவனோட கண்ட்ரோலுக்கு வந்து ஏலியனிக்ஸ் வரும். ஸோ எனக்கு இது சொல்லும்போது எனக்கு டக்குன்னு அங்கே மேபி அவங்க இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அது ஒரு கேரக்டராக இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனுக்குள்ளே வந்து புகுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேன் ஆஃப் ஆக்ஷன் வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் தான். எனக்கு இது படிக்கும்போது இதை கண்டுபிடிச்சது ஒரு ஆள் இருக்காப்புல, அவர் கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை அவன் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் ஃபஸ்ட் டைம். இப்போ நம்ம படிக்கும்போதே அப்போ நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லையாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும், முதல்ல அவர் கண்டுபிடிச்சதே எப்படி, அவர் தான் கண்டுபிடிச்சாரா இல்லை அவருக்குள்ள இருக்க அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க பற்றி. அவங்க சிவாஜி படத்துலேயே அவன் சிலைக்கு அவனே மாட விட்டுறான் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக ஃபீல் ஆச்சு. நான் ஆரம்பத்தில் படிக்கும் போது கூட சரி ரொம்ப சயின்ஸாக இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்குமா என்னமோ அப்படின்னு நினச்சேன். ஃபன்னா எல்லாமே ஃபன்னு தான். நீ சொன்னேல ஸ்பேஸ் வந்து இந்த ஒரு மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வர முடியாது. ஸ்பேஸ் வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான், வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படி உள்ளே வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இவன் அவன் மேலே கல்ல கொண்டு அடிக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ இதுதாங்க guys. இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் நின்று வந்து பாருங்கள், அங்கே தெரியறது தான் நீங்களா இல்லை அதுக்குள்ளே இருக்கிறது தான் நீங்களா, யார் நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேளுங்க. எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாமா, இல்லை நானே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் வந்து அவன் சொல்கிறத கேட்டு நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் போகலாம், இல்லை நீங்களாம் சுயமாக யோசிச்சு இந்த வீடியோவை லைக் சுயமாலாம் யோசிக்க முடியாது, அந்த பவர் ஹவுஸ் முடிவு பண்ணுறதான் எதாவது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை தள்ளி விட்டுட்டு ஒரு லைக்கும் போட்டுருங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ உங்களிடம் விடைபெறுவது, அடுத்த வீடியோவில் சரி இந்த வீடியோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யோகேஷ் கிருஷ்ணா. இது உங்கள் மூடர் மூளை. பாய்.